ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம ஒரு யோகின் சுயசரிதை புக்கில் இருக்க விஷயம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முகுந்தனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு போட்டி வருது. அதில் முகுந்தன் கடவுள் இருக்கிறாருன்றதை நிரூபிக்க போறாரு. அதோட அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. என்னன்னா, முகுந்தன் ஜிதேந்திராவும் ட்ரெயினில் போறாங்க. ட்ரெயினில் போகும்போது அவர் முகுந்தன் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு முகுந்தன் பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கிள்ளி விட்டுறாரு. ஏன்டா நீ மன வாயை மூணு கம்முன்னு இருந்ததுன்னா நம்ம ஆக்ராக்கு வந்தோமா, தாஜ்மஹாலை சுத்தி பார்த்தோமா, 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போன மாதிரி இருந்திருப்போம். இப்ப உன்னால எங்க வந்து நிக்கிறேன்னு தெரியுதானோடனே அவர் டேய் அமைதியா இருந்தா, நீ இது மாதிரி நம்பிக்கை இல்லாம இருக்காத, கடவுள் இருக்கிறாரு நம்மளை காப்பாத்தணும்னு. டேய் உனக்கு புரியுதா, நான் காலைல சாப்பிட்டேன்னா அதோட மதியம் தான் சாப்பிடுவேன். ஆனா நீங்க போட்டி போட்டுல எனக்கு பசியாவே இருக்குதுடா. உன் கடவுள்கிட்ட சீக்கிரம் சொல்லி எனக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ண சொல்லணும். பேசிட்டே இருக்கும் போதே உள்ள 2 பேர் வராங்க, பெரியவங்க 2 பேர் வராங்க. வந்தோடனே இவங்க 2 பேரும் பாத்துறாங்க. பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, என்னப்பா உங்க கனவுலயும் பகவான் கிருஷ்ணன் வந்தாரா, நீங்க பிருந்தாவனுக்கு வர சொல்லியிருந்தாரா, சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாரு. உடனே முகுதன் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க வந்து நல்ல இடத்துல தான் கேட்குறீங்க புரியுது, ஆனா நாங்க வந்து வீட்டை விட்டுலாம் ஓடி வரல அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்றாரு. சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. அப்புறம் பிருந்தாவன ஸ்டேஷன் வருது. வந்தோடனே அவங்க அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, தம்பிங்களா எங்க ஆசிரமத்துக்கு வரீங்களா, வந்து சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்கறாரு. முகுந்தனும் சரின்னு சொல்லிட்டு கூட போறாரு. போனோடனே ஆசிரமத்துக்கு கூட்டு போறாங்க. ஆசிரமத்துல ஆல்ரெடி அங்க இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கும் பழக்கம் இருக்கு போல. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வந்து அரசரை தான் எதிர்பார்த்தோம், ஆனா அரசர் 2 பேருமே வரல, அதுக்கு பதில் இந்த 2 பசங்களை கூட்டு வந்திருக்கேன். இவங்களை பார்த்ததும் எனக்கு வந்து பகவான் கிருஷ்ணனுடைய சீடர்கள் மாதிரி தெரிஞ்சது, அதான் கூட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த பணிவிடையில நீங்க இவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. வந்து பார்த்தா அவங்க ஒரு பெண்மணி. அவங்க பேர் வந்து கௌரி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்ததும் முகுந்தனையும் ஃப்ரெண்டையும் பிடிச்சி போச்சு. முகுந்தன் ஃப்ரெண்டுக்கும் முகுந்தனுக்கும் அவங்கள பார்த்ததும் சந்தோஷமாயிடுச்சு. கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்படி சாப்பாடு போடும்போது முகுந்தன் என்ன பண்றாரு, யோசிச்சு பார்த்து ஜிதேந்திராவோட பிடிச்சி கிள்ளி விடுறாரு. ஏன்டா நீ ஞாபகம் இருக்கா, கொண்டாத்து முன்னாடி சொன்ன சாப்பாடு கிடைக்குமான்னு பாத்தியா, கடவுளை நம்பினா அரச மாதிரியோட சாப்பாடு, அரசு மரியாதையோட சாப்பாடு கிடைக்குது பாடுறா. அது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு சில சாப்பாடை வானால சாப்பிட்டதே இல்லையா, இப்பதான் சாப்பிடுறாங்களாம். அதையும் சொல்றாரு, இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தியாடா, சாப்பிடு அப்படின்னு சொன்ன. சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளம்புறாங்க. அங்க இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்க சுத்தி பார்க்கணும் இல்லையா, கிளம்பும்போது ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்தை கீழே நிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போய் சுத்தி பார்க்கணும், இன்னொரு நிறைய ஊருக்குலாம் கோயிலுக்குலாம் போகணும். ஆனா அதுக்கெல்லாம் காசு இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நின்றுனே இருக்கும்போது ஜிதேந்திரா மறுபடியும் திட்டுறாரு முகுந்தனை. டேய் நீ பேசாம இங்கே இருந்துரும்டா, மறுபடியும் இங்கே நைட்டு சாப்பிட்டு இங்கே பஸ் ஏறிடலாம், அன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன்டானே. முகுந்தன் என்ன சொல்றாரு, உன் வயிறு நிறைஞ்சோடனே கடவுளை மறந்துட்ட பத்தியா, இரு கடவுள் இதுக்கு ஏதாவது வழி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது தூரத்துல இருந்து ஒரு குரல், ஐயா இருங்க நான் வரேன் அப்படின்னு ஒரு ஆள் வராரு. அவர் யாரு, அவர் எதுக்காக வராருன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.